ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம பப்ளு குட்டிக்கு half month birthday, half year, பாதி வயசு முடிஞ்சிச்சு. பாதி வயசு பர்த்டே இன்னைக்கு. நீ 11 மணி வந்தாதே அவன் பிறக்க போறான். இப்போ என் வயித்துக்குள்ளதான் பப்ளுக்கு வந்து half year. ஆனா வந்து நம்ம அதை செலிப்ரேட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி பப்ளு குட்டிக்கு ஃபுட் கொடுக்க போறோம். எங்க அம்மா வேற ஐயோ இதுக்கு வேற அலப்பறை பண்ணிட்டு இருக்கு. நான் வேற 8:30 மணிக்கு வேற half month ன்னு சொல்லக்கூடாது, 6 மாசம் தான் சொல்லணும். அதுதான் half month. 1.5 வருஷம் ஆச்சுனா தான் இயர் வரும். ஒரு வயசுக்கு மேல ஆச்சுனா தான் இயர் வரும். ரெண்டு பேரும் நல்லா படிச்சு. சரி ஓகே ஓகே. அவனுக்கு அனுமா அந்த அனுமா ஃபுட் ஆப்பிள் பூரி கொடு. ஆப்பிள் பூரி இல்லனா அது பூரி. சத்து ஹாப்பி பர்த்டே தங்கு செல்ல கிட்டு. ஹாப்பி பர்த்டே தங்கு. தூக்குறதா என்ன தங்கு தூக்குறதடி சத்து. இன்ச்சிட்டியா சத்து? அவனுக்கு ஹாப்பி பர்த்டே சொன்னியா? many more happy returns of the day. பாவம் 10 மணிக்கு எழுந்திரிச்சிருந்த பையனை 6 மணிக்கு எழுப்பி விட்டுட்டு 10 மணிக்கு எழுப்பி விடுறது விஷயம் கிடையாது. நேற்று ஒரு நாள் நான் வந்த பழக்கப்படுத்த, நேற்று காலையில் நேரத்தில் எழுப்பினேன், நைட் சீக்கிரம் தூங்கிட்டான் கரெக்டா. அதே மாதிரி இப்படி எப்படி கரெக்டா 7 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிட்டான். இப்படி பழக்கப்படுத்துங்கிறோன்னு டெய்லி. இப்படியாமா? அப்புறம் சூரிய வீட்டுக்குள்ள அடிக்கிற 12 மணிக்கு வரைக்கும் அப்படியே உள்ளுக்குள்ள தூங்கிட்டு இருக்கிறது. குழந்தை அப்படியே பழக்கப்படுத்து. நீ தான் கெட்டு போறணும், குழந்தை ஏன் சேர்த்துக்கு எடுத்துட்டு இருக்கிற. அதனால இன்னிலிருந்து நானே பாத்துக்கிறேன், நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். சத்தா ஹாய், குட் மார்னிங் சொல்லிமா. இன்னைக்கு இவனுக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட்? இன்னைக்கு இவனுக்கு ஆப்பிள். நேற்று மிச்சம் வச்சால அதை எடுத்து கொடுக்க வேண்டியதானே? அதை இந்த எடுத்து குப்பையில போட்டேன். வேற புது ஆப்பிள் ஃப்ரெஷ்ஷாக போட்டுருக்கேன். அவன் என்ன நீயும் நினைச்சியா நைட்டு மீதி ஆகிற பழைய சோறு சூடு பண்ணி உனக்கு கொடுப்பேன். இவனுக்கு கொடுக்க முடியுமா? ஏன்னா இது என் தங்கம், இது என் வைரச்சல். 1 hour later. மார்னிங் எங்க அம்மா வந்து இந்த சூப்பரான ஆப்பிள் பூரி வந்து ரெடி பண்ணிட்டாங்க. பூரி இல்ல, அது பூரி. சத்து சாப்பிட்டுக்குமா. என்னடா ஐயோ இப்படி பாக்குற நல்லா இல்லையாமா? நீதானா அது அப்படின்னு பாக்குறாங்க உங்களை. நல்லா இல்லையாமா? அவங்க பார்த்த வேலைதாம்மா, அவங்க பார்த்த வேலைதான். சொல்லுவாங்க. என்னைய பார்த்தா பாவமா இல்ல? ஏன்னே டெய்லி ஒன்று செஞ்சு தரீங்க அப்படி நினைக்கிறியாமா? நல்லா இருக்கு. சிரிச்சிருக்கிளி, சிரிச்சு நல்லா இருக்கு சொல்லிருக்கிளி. சிரிச்சிருக்கிளி. அவன் டாய்ஸ் வேற கீழே விழுந்துருச்சு. சிரிச்சா மட்டும் விட போறீங்க நீ அப்படிங்கிறான் அவன். இல்ல டெய்லி வந்து அப்படி பண்ணுவான். ஆனா இப்ப கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறான். இப்ப தெரிஞ்சுதா நான் செஞ்சா எப்படி சாப்பிடறேன்? இல்ல நான் வந்து இதுல வந்து கரெக்டான ஒரு பதத்துல அரைச்சிருக்கேன். அதனாலதான் உனக்கு அது பிடிச்சிருக்கு. யாரு நீ? ஆமா நான். இவ்வளவுதான் இப்போ என்னென்ன சொல்றா பாருங்க இவ. உருட்டுது பாரு காலையில எந்திரிச்சிட்டு. வாயவே திறக்க மாட்டான். இப்ப இது இப்படி வாயில வைக்கும் போது அப்படியே வச்சு இவ பார்த்த வேலை. சீக்கிரமா சாப்பிட்டதாமா. பாப்பா புது ட்ரெஸ் எல்லாம் போடணும்ல சத்து. சாப்பிடு சொத்து சாப்பிடு சொத்து. சாப்பாடு களி ஆயிருச்சா? முந்தானேத்தி உங்க மம்மி களி மாதிரி வச்சாங்க, இப்ப நீ களி மாதிரி வச்சிருக்க. சரி இவங்க யாருக்குமே சமைக்க தெரியல. சமைக்க தெரியல சார். உனக்கும் தாண்டி கரெக்டா தான் தண்ணி வச்சேன். எப்படி திடீர்னு
அது எப்படி இல்ல அது எப்படி நான் கேக்குறேன். ஒன்ட்டாங்க அவன் ஏன்டி சாக்கிங்கள பாக்குறா? கைஸ் இவன் ஏன் இப்படி பாக்குறேன்னு தெரியுமா? ஆய் போயிட்டு அதனாலதான் இன்னொரு திருட்டு மூலி. டேய் இல்ல திடீர்னு இன்கேஸ் ஒரு தர்பூசணி நொல்லுன்னு இருந்துச்சுன்னா இவனோட பர்த்டே வேஸ்ட் ஆயிடக்கூடாதுல, அதனால எல்லாருமே வந்து பர்த்டேக்கு வந்து கேக் தான் ரெடி பண்ணுவாங்க. பட் நாங்க தான் தர்பூசணியில கேக் ஓட்ட போறோம். ஏன்னா கேக்கை விட்டு அவன் சாப்பிட போறது இல்ல, எப்படியும் நம்ம சாப்பிட போறோம். அதனால அவனுக்கு தர்பூசணி கொடுத்தோம்னா அவன் வாயில இப்படி வச்சுட்டு அப்படி சாப்பிட்டுப்போம். இப்ப நம்ம கேக் ரெடி பண்ண போறோம். தர்பூசணி கேக் ரெடியா போகுது. அம்மா ஏதோ புது டிஷ் பண்ணிட்டு இருக்கா பாருங்க. நாங்க வந்து சரி கேக் வாங்க எப்படியும் அவன் சாப்பிட மாட்டான்ல, அதனாலதான் வாட்டர் மெலன்ல அழகா 2 லேயர் கேக் வந்து செய்ய போறோம். அது செய்யறது பெரிய விஷயம் இல்ல. இப்ப நான் எப்படி செய்யறேன்னு மட்டும் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குட்டி லேயர் அறுத்துக்கோங்க. அத வந்து இந்த மாதிரி ஒரு அழகான பிளேட்ல வச்சு இப்படி ரவுண்டா மட்டும் கட் பண்ணிக்கோங்க. ஒரே அசிங்கமா போச்சு குமாரு. இப்ப நம்ம வந்து இதை கட் பண்ணி போறோம். மறுபடியும் நான் அப்படி பேசினது எங்க அம்மா செட்ல போடும். அதான் வந்துட்டு இப்ப இது அப்படியே அழகா 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 இப்படி எடுத்துக்கணும் வட்டமா. இந்த மாதிரி அது தலையில வச்சுக்கிடுமா உருண்டையா? பிரின்சஸ் மாதிரி இருப்ப. சொல்றேன். அடுத்து வந்துட்டு மறுபடியும் ஒரு வட்டத்தை வந்து நம்ம கட் பண்ணிக்கணும். குத்தாதடி, அப்படி இல்லடி, சைடா போகுதுடி. நான் சொன்னா இல்லையா அங்க ஒரு வட்டம் கையில வட்டம் லட்சணத்துல நல்ல வட்டம். 900 கேருங்க. அதெல்லாம் 900க்கும் 90க்கும் வித்தியாசம் தெரியாது. 9,000க்கும் வித்தியாசம் தெரியாது. 930 தான் 900. பிஞ்சு போயிடும். எத்தனை ஜீரோ? 930 வச்சுக்க ஊட்டிட்டு இருக்கேன்னு பாக்குறேன். 900க்கு 2 ஜீரோ. அவனே இப்ப எந்திரிச்சு கரெக்டா சொல்லிடுவான். 900 அது தாண்டி 900 வெங்கல அதுதான் 900. அன்சா அது 9000. நீ மாத்த வா. அது 9000மா? 9000 9000 அது. அப்ப நீ முன்னாடி 900. சரி 9000 அப்ப அதானே 900. சோதிக்கிறாங்களே. அப்ப அது 90000. எனக்கே மறந்து போச்சு. போ டேய் பைத்தியம். 900னா 900. 9000னா 9000. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? 900 உங்க அப்பா கண்ணாயிரம் ஓரி. மாசுடாடே மாசுலமணி சத்து என்ன பண்ணிட்டு இருக்கற? இங்க வா. பாத்துட்டு இருக்கறியா? சாப்பிட்டுக்கு சீக்கிரம். இங்க வா மண்ட. இதா வட்டம் நல்லா பாத்துக்கோ. இங்க பாரு. எப்பல அக்யூரேட்டா வந்திருக்கு பாரு மண்ட. சூப்பர் அன்சா. அதுக்கப்புறம் புளுத்திட்டு வந்தேன்னு வச்சுக்கோ, எனக்கு தெரியும் நான் தான் அப்படின்ட்டு அடிச்சு மண்டை புழுதுவேன். ஏடி ஸ்டிக்கர் பிரிக்கலையாடி? பரவாயில்ல அப்படியே கட் பண்ணிரு. நான் கிறுக்கு மண்டை. இல்லம்மா நோமா நான் சூப்பரா கேக் செய்வேமா. ஓகே गाइस இதுதான் நம்மளுடைய டபுள் லேயர் கேக். இது நம்ம செவ்வகமா கட் பண்ண போறோம். இது வந்து கேக்கா? நீங்களா என்ன நினைச்சீங்க? ஒண்ணும் நினைக்கலையே. இப்போ இது வந்து சைடுல ஓகே. இதான் நம்ம பப்ளூ குட்டியோட 6 month கேக். இது ஒரு லேயர், இது டபுள் லேயர். இதெல்லாம் டெக்கரேஷன். டெக்கரேஷன்ல கொல்லிய வைக்க 2 குச்சி குத்தி வச்சிரேன். அப்ப அப்படியே குச்சி எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அதான் தர்பூசணியை 2 பீஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு அது வந்து அந்த பல்லுன்ற குச்சி இருக்குல, அது வந்து சொருகி அத திராட்சைல பாத்த சீமார் குச்சி எடுத்து வச்சுக்கடி. அப்புறம் சரி அது வைக்க வேணாம் சொல்லிட்டுமா. இது இவ்வளவு ஒரு ஹெல்தியான கேக் தெரியுமா? அது கரெக்ட் புரிஞ்சதா? நீ கொடுத்திய ஒரு பில்டப். இதுக்கு தான் நேத்து நைட்ல இருந்து அலப்பற டபுள் லேயர் கேக் செய்யற. டபுள் லேயர் தர்பூசணி வாங்கிட்டு வந்து 2 துண்டா கட் பண்ணி போட்டு டபுள் லேயர் கேக்கா? சிரிக்காதப்பா. உங்க புள்ள என்ன நினைச்சு உங்களுக்கு பெருமையா இருக்கா?
ரொம்ப பெருமையா இருக்கு. கேக் மூடிவே யாராவது சாப்பிட போறாங்க சரியா? கொண்டா ஒரு துண்டு இதாகி சாப்பிட மாட்டேங்கிறான் பாரு, இது விளையாண்டுட்டே இருக்கிறான். சாப்பிட சோக்கலையா சொல்லு சொல்லு நீ கொடுத்தாலும் திங்க மாட்டான். இவன் ஒருத்தனை திங்க வைக்கிறதுக்கு என்னென்ன போராட்டம் பாருங்க. அவன் பப்ளு ஃபேஸ் ரியாக்ஷன் எனக்கு புரியுது. தகப்பா நீயாச்சும் என்னை காப்பாத்திடுறான்னு சொல்ற, என்னை காப்பாத்துறக்கே இங்க ஒரு ஆள் வேணுமா இவங்கள்ட்ட இருந்து? நம்மளால முடியாது, சாப்பிட்டுதான் ஆகணும். சாண்ட்விச் படத்தை காட்டிட்டு எதையோ உனக்கு கொண்டு வந்து ஊட்டுறையே, காலங்கத்தால இப்படி குழந்தை ஏமாத்துவாங்களா? அப்புறம் அது எப்படி சாப்பிடும்? பர்கர் கொடுத்தா சாப்பிட்றதுக்கு பர்கரா சிவருப்பட்டா பிஞ்சு போயிரும். பர்கர் Happy birthday to Bablu. Happy birthday to you. Happy birthday Ajil Kutti. Azilihan. Oh, yummy. பிடிச்சிச்சா? எல்லாரும் எட்டி எட்டி ஊட்டி விடுங்க. இப்படியே ஊட்டி விடு. கடிச்சிக்கமா சரியான Happy birthday. மொத்தத்தை குளிக்கிட்டாடி கழிச்சு ஒரட்டு போயிட்டா இருப்பான் போல. அவங்க அம்மா மாதிரி கொடுத்தது வாய் கொடுக்க மாட்டேங்கிறா. நம்மளோட லக்கி வார்டரோட மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. Restart பண்ணியாச்சு. நம்ம பப்ளுக்கு வந்து 6 வயசு ஆயிடுச்சு. 6 வயசு 6 வயசு 6 months 6 months half year birthday அவனுக்கு.